வணக்கம். ஃபைன் எர்த்திங்லேருந்து உங்களை எர்த்திங் எக்ஸ்பர்ட் முருகையா பேசுகிறேன். நமக்கு இன்றைக்கி எர்த்திங் எலக்ட்ரோடு எப்படி நம்ம மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்கிக்கிறோம். அந்த ரா மெட்டீரியலில் நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி பண்ணது 2 மீட்டர் லென்த்து 6 அடி. அதை கட் பண்ணி மெஷினில் ஹைட்ராலிக் மிஷினில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு எலிமெண்ட் உள்ளே பேக் பண்ணுறோம். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறைய அப்படியே தக்க வைக்கிறதுக்காகவும் அதை எலிமெண்ட் கண்டென்ட் பேக் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு ஹோல்ஸ் பண்ணுறோம். ஹோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மேலே எலிமெண்ட்ஸ் போட்ட மேலே அந்த ஓப்பனாக இருக்கிறத ஒரு வாஷர் வச்சு வெல்ட் அடிக்கிறோம். அந்த வெல்ட் அடித்து என்ன பண்ணுறோன்னா, அதை லைட்டாக 2 சைடு கிரைண்டிங் பப்பிங் பண்ணிடுவோம். பப்பிங் பண்ணி முடிச்சுட்டு துரு சேராமல் இருக்கிறதுக்காக ஒரு பெயிண்ட் அலுமினிய பெயிண்ட் அடிக்கிறோம். அந்த அலுமினிய பெயிண்ட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் தான். அதனால் ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, உங்களுக்கு எர்த்திங்கில் எந்த ப்ராப்ளமும் வராது. அது முடித்து நம்முடைய மேக்ரோட ஸ்டிக்கர் ஒட்டி மேலே கவர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதுதான் உங்களுக்கு எர்த்திங் எலக்ட்ராடாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் ஃபினிஷ்டு சாம்பிள் எர்த்திங் எலக்ட்ராடு. இதில் பார்த்திங்கன்னா இது பைப்புக்குள்ளே பைப்பு வச்சு பைப்பின் பைப்பு எர்த்ராடு. இது பியூர் காப்பர் எர்த்ராடு. இது ஜிஐ எர்த்ராடு. இது காப்பர் பாண்டட் எர்த்ராடு. இது பியூர் காப்பர் எர்த்ராடு. இது காப்பர் பாண்டடு. இது காப்பர் பாண்டடு. இது காப்பர். இது பியூர் காப்பர். இதெல்லாமே எங்களுடைய சாம்பிளாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஜிஐ பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எர்த்திங் ஜிஐயும் காப்பரும் கம்பேர் பண்ணும்போது காப்பர் லைஃப் லாங் வரும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி சீக்கிரமாக கரண்ட்டை கனெக்டிவிட்டி எடுத்து கொடுக்கும். ஜிஐ பண்ணும்போது லேட் ஆகும். இன்னொன்று அது லைஃப் கம்மியாக இருக்கும். லைஃப் கம்மி மீன்ஸ் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்குள்ளே தான் வரும். காப்பர் பண்ணிங்கன்னா லாங் லைஃப் வரும். பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேம் ரெண்டுக்குமே மெயின்டெனன்ஸ் ஒன்று தான். இருந்தால் காப்பர் லாங் லைஃப் வரனால உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஒரு 1 இயர் 2 இயருக்கு ஒரு டைமு காப்பரில் மேலே பச்சை கலரில் பங்கஸ் வரும். அந்த பங்கஸ் தேய்ச்சி விட்டு அந்த ஹோல்ஸில் இது மேலே உள்ள அந்த டெர்மினலில் எம்ஆர்சீட்டை வச்சு தேய்ச்சி விட்டு அந்த போல்ட்டு நட்டெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். அதே ஜிஐ போட்டிங்க அப்படின்னா துரு பிடிச்சிடும். துரு ஏறும்போது என்னென்னா கழட்டுறதும் சிரமம், உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும். அதனால் காப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், லைஃப் லாங்காக இருக்கும்.